தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ மிக முக்கியமா, ஒரு பக்கம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீட்டுடைய எக்ஸாம் வந்து வருகின்ற 21ஆம் தேதி இன்னும் ஒரு 4 நாட்கள் நடக்க போகுது. ஸோ கமிங் சண்டே. ஸோ எல்லா மாணவர்களுமே ரொம்ப அக்ரெசிவா நெறைய படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம், இந்த இந்த வீடியோ நான் சொல்லப் போற விஷயமே என்னன்னா, டாப் மோஸ்ட் கவர்ன்மெண்ட் காலேஜ் அப்படின்னு எடுக்கிறது, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்றது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். எம்எம்சி அப்படின்னு சொல்லப்படுகின்ற மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல நம்ம படிக்கணும், நமக்கு சீட் வேணும் அப்படின்னா, நம்மளோட ரேங்க் எந்த அளவுக்கு இருக்கணும், நம்ம மதிப்பெண் எந்த அளவுக்கு இருக்கணும். அப்ப எந்த அளவுக்கு மதிப்பெண் எடுத்தா நமக்கு வந்து இந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம். கூடவே ஸ்டான்லயும் நான் உங்களுக்கு சொல்றேன். ரைட்டுங்களா? இந்த வீடியோ நம்ம பார்க்க போறதே அதுதான். ஸோ அதற்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நீட் எக்ஸாம் வருது நமக்கு கம்மிங் சண்டே. ஸோ 4 நாட்கள் இருக்கு. முழுமையா படிங்க. நீங்க ரிவிஷன் நெறைய பண்ணுங்க. உங்களால வந்து மார்க் டெஸ்ட் 2 டூ 5 இந்த டைம்ல நீங்க 5:15 வரைக்கும் டைம் எடுக்காதீங்க. எக்ஸாம் ஹால்ல தான் உங்களுக்கு 5:15 வரைக்கும் டைம் குடுப்பாங்க. இப்போதைக்கு நீங்க 2 டூ 5 மட்டும் பிளான் பண்ணி, இந்த டைமிங்ல உங்களால வந்து எவ்ளோ அ மார்க் டெஸ்ட் எழுத முடியுமோ, டெஸ்ட் எழுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய ரெக்வெஸ்ட் என்னன்னா, எந்த டெஸ்ட் எழுதினாலுமே ஓஎம்ஆர் ஷீட்ட வச்சு நீங்க ஷேட் பண்ணி ஆன்ஸர் பண்ணுங்க. ஜஸ்ட் நீங்க சிபிடி மெத்தட்ல பண்ணாதீங்க. கம்ப்யூட்டர் டெஸ்ட் மெத்தட்ல பண்ணாதீங்க. காரணம் என்னன்னா, பிராக்டிஸ் உங்களுக்கு இந்த நேரத்துல ரொம்ப முக்கியம். டைமிங்க வந்து கரெக்ட்டா கொண்டு வரணும்னா, அந்த ஓஎம்ஆர் ஷீட்ல பண்ணீங்கன்னா வரும். ரைட்டுங்களா? ஸோ கண்டிப்பா ஓஎம்ஆர் ஷீட் இருந்ததுன்னு சொன்னா, நீங்க பண்ணுங்க. இல்லன்னா ஒரு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணீங்கன்னா, நான் அடுத்த நாளே வரக்கூடிய அளவுலாம் இருக்கு. அத நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதும்போது அந்த மாரி பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது 1. சரி, இப்ப நம்ம கட் ஆஃப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். குறிப்பா வந்து எவ்வளோ தேவைப்படும்? நீங்க ஒரு எம்எம்சில எடுக்கணும். எம்எம்சி வந்து இன்னைக்கு ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில நம்பர் 1 மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். கவர்ன்மெண்ட் காலேஜ பொறுத்தவரைக்கும். ஃபீஸ் குறைவு தான். ஸோ அத பத்தி நம்ம பேச வேண்டாம். இப்போதைக்கு நமக்கு எவ்வளோ ரேங்க் தேவைப்படும், எவ்வளோ மதிப்பெண் தேவைப்படும் அப்படின்னா, கேட்டகரி வைஸ் நான் சொல்றேன். இது வந்து இப்ப நான் சொல்றது லாஸ்ட் இயர். போன வருஷம் ரவுண்ட் 1ல நடந்த விஷயம் தான் இது. ரவுண்ட் 1 கட் ஆஃப்ல எவ்வளோ முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றேன். அப்ப கண்டிப்பா இத விட நீங்க இந்த அளவுல இருந்து பிளஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபா இருக்கும் அப்படின்றது தான். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் எப்படி வரும் நமக்கு தெரியாது. டிஃபிகல்டி லெவல் எந்த அளவுக்கு இருக்கும்னு நமக்கு தெரியாது. லாஸ்ட் இயர் கட் ஆஃப் தெரிஞ்சதுன்னா, அத விட இங்க கூடுதலா எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றத நீங்க பார்த்துக்கோங்க. ஓசி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 70 ரேங்க் உள்ள நீங்க இருக்கணுங்க. ஓசியா இருக்கிற பட்சத்துல 70 ரேங்க்குள்ள இருந்தீங்கன்னா கிடைக்கும். பிசில வந்து ஒரு 168 இது எல்லாமே லாஸ்ட் இயர் நடந்தது தான். பிசிஎம் வந்து 183 அண்ட் எம்பிசி கேட்டகரில 256 ரேங்க். இது எல்லாமே ரேங்க். எஸ்சி கேட்டகரில 926, எஸ்சிஏ வந்து ஒரு 2100 அந்த அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற மாரி பார்க்கணும். எஸ்டி கேட்டகரி வந்து 1200, 1300 ரேஞ்சுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா, உங்கள அந்த ரேங்க்குள்ள இருக்கணும். நீங்க அதுக்கு மேல போகாம பார்த்துக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு எம்எம்சில சீட்டு கிடைக்கும். மதிப்பெண்ணா உங்களுக்கு தேவை அப்படின்னா, ஓசி கேட்டகரிக்கு 610 கிட்ட நீங்க கண்டிப்பா இருக்கணும். அதுக்கு மேல தான் எடுக்கணும். சரிங்களா? பிசி கேட்டகரிக்கு 590 அதுக்கு மேல இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. பிசிஎம் பொறுத்தவரைக்கும் 585க்கு மேல இருக்கணும். எம்பிசி கேட்டகரியும் வந்து பார்த்தீங்கன்னா, 580க்கு மேல இருக்கிற மாரியும், எஸ்சி கேட்டகரி 540க்கு மேல, எஸ்சிஏவ பொறுத்தவரைக்கும் 520க்கு மேல இருக்கிற மாரியும், எஸ்டி கேட்டகரி 530க்கு மேல இருக்கிற மாரி இருந்தா தான், உங்களுக்கு அடுத்த வருடத்திற்கு சீட்டு கிடைக்கும் எம்எம்சிய பொறுத்தவரைக்கும். இப்ப நான் சொல்றது இங்க இருக்கிறத விட ஒரு 3 மார்க், 4 மார்க் குறைவா தான் சொல்றேன். பட் அதுலருந்து நீங்க பிளஸ்ல நான் சொன்னதுலருந்து பிளஸ்ல இருக்கமான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேஃபஸ்ட்டா கண்டிப்பா இருக்கும். சேஃப் மார்க்கா கண்டிப்பா இருக்கும். ஸ்டான்லில பொறுத்தவரைக்கும் எவ்வளோ தேவைப்படும் ரேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஓசி கேட்டகரிக்கு 581 இது தேவைப்படும். சாரி, ஓசி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரேங்க்ல மார்க்க சொல்றேன். லாஸ்ட் இயர் இருந்து 581ல முடிஞ்சிருக்கு. அப்ப அதோட நீங்க பிளஸ்ல இருக்க மாரி பாருங்க. பிசி கேட்டகரி 572ல முடிஞ்சிருக்கு. தென் பிசிஎம் பொறுத்தவரைக்கும் 570, எம்பிசி கேட்டகரி 568 அண்ட் எஸ்சிஏ கேட்டகரி 528ம், எஸ்சி கேட்டகரிக்கு 528, எஸ்சிய பொறுத்தவரைக்கும் 489ஆவும், எஸ்டி கேட்டகரிக்கு 531ஆவும் இருக்கு. ஸோ இந்த லெவல்ல நீங்க மதிப்பெண் வந்து தேவைப்படும். இது வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப். அதாவது 2025 ஓட ரவுண்ட் 1 கட் ஆஃப் தான் நான் சொன்னேன். ரைட்டுங்களா? அப்ப இதுல இருந்து நீங்க பிளஸ்ல இருக்கிற மாரி இருந்தீங்கன்னா, இந்த வருடத்திற்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து எந்த காலேஜ் வேணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அத நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். தேங்க் யூ.